guys, நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் ஜோன்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வீட்ல எப்படி ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் வாட்டர்ல நம்ம விட்டமின் இ கேப்சூலோ இல்ல ஆல்மண்ட் ஆயிலோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளுமே சேர்க்காம வெறும் வீட்ல பூத்த பன்னீர் ரோஜா வச்சு எப்படி ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதுல ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க போய் தேடணும்னு அவசியம் இல்லை. ஈஸியா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் கொஞ்சமாக வாட்டர் வச்சுருக்கேன். பியூர் வாட்டராக எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே எடுத்து அந்த வாட்டரில் போட போகிறோம். இப்போது இதை தண்ணிக்குள்ளே எல்லாமே போட்டாச்சு. இந்த மொட்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம அதிலே போட்டுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இந்த ரோஸ் வாட்டருக்கே கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்தும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் அதிலே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே இதில் போட்டாச்சு. இதை ஒரு 3 to 5 ஹார்ஸ்க்கு நம்ம அப்படியே சோக் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இதில் அடிக்கடி கையோ இல்லை வேறு ஸ்பூன் அந்த மாதிரி எதுவும் வச்சு பார்க்காதீங்க. அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. இப்போ அந்த சோக் பண்ணதை எடுத்து நான் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ண போகிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வரும்பொழுது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இப்போ பிங்காக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட் கலராக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரோஸ் வாட்டர் நீங்கள் ஃபேஸ் பேக்லாம் போடும்போது இதை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. இது ஒரு டோனராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓவர் நைட்டாக இதை அப்படி விட்டுட்டேன். இப்போ மறுநாள் நான் இதை ஃபில்டர் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் சூடு ஆறுனக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஓவர் நைட் விட்டுட்டேன். இது ஏன் இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டல்ஸில் அந்தளவுக்கு கலர் இல்லை. அந்த மொட்டு போட்டோம் இல்லையா, அதனுடைய கலர் மட்டும்தான் இதில் வந்திருக்கு. இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி போகிறேன். நீங்கள் நைட்டில் படுக்க போகும்போது இந்த ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்கள் ஸ்கின் மார்னிங் இந்த பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவே உங்களுக்கு நாளடைவில் க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின்னு. ஓப்பன் ஸ்போர்ஸ் இருக்கவங்களாம் இதை யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடிக்கு. உங்களுக்கு தன்னால் அது மாறிடும்.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.